வணக்கம். இது கலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. C# தமிழில் என்ற இந்த வீடியோ தொடரில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னுடைய தொடர்ச்சி. நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா எக்ஸப்ஷன்னா என்ன, எதற்காக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இதற்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பிகாஸ் எக்ஸப்ஷன் பற்றி தெரிஞ்சவங்க கண்டினியூ பண்ணலாம். அப்படி எக்ஸப்ஷன் பற்றி தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இதற்கு முந்தைய வீடியோவை பார்த்துருங்க. ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம ஜென்ரலாக இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரை கேட்ச் அப்படிங்கிறத பார்த்தோம். ட்ரை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கேட்ச் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ட்ரைக்கு வந்து மல்டிபிள் கேட்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நெஸ்டட் ட்ரை கேட்சஸ். நெஸ்டட் அப்படின்னாலே என்னென்னு கேட்டால் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறது. ஓகே, அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெஸ்டட் இஃப் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார வந்துட்டு அதுக்குள்ளே ஃபர்தராக இஃப் வந்து நம்ம அதுக்குள்ளே கண்டிஷன் செக் பண்ணோம்னா அதை நெஸ்டட் இஃப்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கேட்ச் ட்ரை பிளாக்குக்குள்ளார இன்னொரு ட்ரை பிளாக் இருந்ததுனால் தென் இட் இஸ் அ நெஸ்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். நெஸ்டட் ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே உதாரணத்துக்கு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். x = 5, y = 10 சம்திங் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நார்மலாக we are going to say try. இங்கே வந்து we are going to say int z = x/y. அஃப்கோர்ஸ் இதில் எந்த விதமான எக்ஸப்ஷனும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 5 10ன்னு கொடுத்துருக்கோம். இட் இஸ் கோயிங் டு கிவ் த 0 ஆன்சர். பிகாஸ் 10 வந்து டிவைட் பண்ணும்போது 0. எவ்வளோ வரும், 2ன்னு வரும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் கோயிங் டு டூ தட். 0.5ன்னு வரும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு டூ தட். ஸோ நம்ம 0ன்னு ரிசல்ட் வரப்போது. தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். பட் ஸ்டில் ஓகே, we are going to have the try catch block here. catch. இங்கே வந்து நம்ம we can say arithmetic exception E அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இன்கேஸ் இதை 0வா y = 0வா இருந்ததுன்னா என்ன ஆகும், டிவைட் பை 0 எக்ஸப்ஷன் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து we can get into this. இதில் வந்து இந்த ட்ரை கேட்சுக்கு வந்துடும். இங்கே வந்து ஜஸ்ட் ஐ எம் நாட் ரைட்டிங் எனி ரெக்டிஃபிகேஷன் கோட். ரெக்டிஃபிகேஷன் கோட் எப்படி எழுதணும், ட்ரை கேட்சில் வந்து கேட்ச் பிளாக்கில் அந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம், எப்படி வந்து வி வில் டூ அதை கரெக்ட் பண்ணி எப்போ எழுதுறது எப்படி அப்படிங்கிறத போன இதில் பார்த்துருக்கோம், நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இங்கே ஜஸ்ட் நான் வந்து மெசேஜை மட்டும் பாஸ் பண்ணுறேன். console.writeLine error occurred or error just enough. ஓகே, ஒரு மெசேஜை மட்டும் நம்ம பாஸ் பண்ணிடுறோம். இது வந்து நார்மல் ட்ரை கேட்ச் இல்லைங்களா. இப்போ நான் இங்கே வந்து இன்னொரு ட்ரை கேட்ச் போட போகிறேன். இந்த ட்ரைக்குள்ளாரியே இன்னொரு ட்ரை. இங்கே வந்து int a = 10, int b = 0, int arr = 12 13 14 ஒரு அரே இருக்குது. இங்கே வந்து int c = a/bன்னு கொடுத்துருக்கேன். அதற்கு பிறகு வந்து we are going to say console.writeLine arr of 12 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஐ எம் ஆன்டிசிபேட்டிங் இந்த அரேயில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரரை தான் கேட்ச் பண்ண போகிறேன். கேட்ச் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன், அது E1 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து we are going to say console.writeLine இண்டெக்ஸ் எரர் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருவோம். இண்டெக்ஸ் எரர்னு மெசேஜ் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து
என்ன செய்யும், இந்த பர்டிகுலர் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே b ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா பிரச்சனை இல்லை. வாட் வில் ஹேப்பன், இட் வில் கேட்ச் திஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு டூ தட். அதுதான் இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மற்ற தேவையில்லாத சில மெத்தடு இங்கே எழுதியிருக்கேன், அதெல்லாம் இப்போ தேவையில்லை, அதெல்லாம் எடுத்துருவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணுறோம். எரர் அப்படின்னு இந்த பர்டிகுலர் எரர் மெசேஜ் நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இண்டெக்ஸ் எக்ஸ் பை ஒய்னு கொடுத்துருக்கேன், இங்கே வந்து அரே 12னு கொடுத்துருக்கேன். இட் ஷுட் சே இண்டெக்ஸ் எரர் இல்லைங்களா. பட் இட் கம்ஸ் டு திஸ் பர்டிகுலர் திங், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கு இங்கே வந்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத பாருங்கள். ரீசன் இஸ் இங்கேயே நமக்கு எரர் இருக்குது, எக்ஸ் பை ஒய் இங்கே இருக்குது இல்லைங்களா, அதில் வரக்கூடிய எரர் வந்துடுது. இங்கே வந்து நான் இப்போ வந்து 10ன்னு அதை மாற்றிக்கிறேன். இப்போ 10ன்னு மாற்றும்போது பார்த்தீங்கன்னா இட் கோஸ் திஸ், இங்கே வந்து நம்ம எரர் வந்ததுனால நேராக அது முன்னாடி இங்கே வந்தது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனில் வந்து எரர்னு சொல்லிச்சு. இப்போ வி மேட் திஸ் பர்டிகுலர் எரர் கிளியர், 5/10ன்னு இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த ட்ரை கேட்ச்குள்ளார போச்சு. ட்ரை கேட்சில் போகும்போது இங்கே எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரே இண்டெக்ஸ் ஆஃப் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன் வரப்போகுது. அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை கேப்சர் பண்ணிடுச்சு. திஸ் இஸ் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ இன்கேஸ் இங்கே வந்து நான் இதை வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கேன், ஆர் கரெக்டாக இல்லைனாலும் இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை நான் வந்து இங்கே இன்வோக் பண்ணுறேன். இந்த பிளாக்கில் வந்து நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷனை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரை கேட்ச் போட்டிருக்கோம். ஆனால் அங்கே ஒரு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன செய்யும், ஆனால் அதை கேட்ச் பண்ணுறதுக்கு இங்கே வி ஆர் நாட் ஹேவிங் த பிளாக் இல்லைங்களா. இப்போ நெஸ்டட் எக்ஸெப்ஷனாக இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன் இஸ், இது இங்கே கேட்ச் பண்ணலைனாலும் இதனுடைய அவுட்டர் ட்ரையில் இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் ஏதாவது அதை கேட்ச் பண்ணுறோமா, அதுக்கு சூட்டபிளானது இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்ததுன்னா அங்கே போயிடும். புரியுதுங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் த ஃப்ளோ இன்னர் எக்ஸெப்ஷன். இன்கேஸ் அங்கே அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸெப்ஷன் பிளாக் இல்லை என்றால் அவுட்டர் எக்ஸெப்ஷனில் அதுக்கு சூட்டபிளான பிளாக் எதுவோ அதுக்குள்ளே போயிடும். தட் இஸ் த நெஸ்டட் எக்ஸெப்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் நம்ம. இப்போ இதில் வந்து பை டிஃபால்ட்டாக நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓ எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் தேர் வில் பி லாட் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ். ஐஓன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், அதனுடைய ஃபைல் ஆக்சஸுக்கான எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு சி த டேட்டா பேஸ்னு பார்த்திங்கன்னா அதிலே எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு மாடியூலுக்கும் தகுந்த மாதிரியான எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கிளாஸுக்கு
சம் பெக்யூலியர் சிச்சுவேஷன் இருக்குது, அதுக்கான எக்ஸப்ஷன்ஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. நான் வந்து நார்மலாக வந்து அதை ஹேண்டில் பண்ணாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னுடைய அந்த பேட்டர்ன் படியே இந்த இடத்துல பிரச்சனை வந்ததுன்னா எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணி அதை உங்களுடைய கிளாஸை யூஸ் பண்ண போகிறவர், கன்சியூம் பண்ண போகிறவர் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் க்ரியேட் யுவர் ஓன் எக்ஸப்ஷன் ஃபார் யுவர் கிளாஸ் ஆர் ஃபார் யுவர் சிச்சுவேஷன். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் த ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்த ப்ராடக்ட் கிளாஸ் தான் இது. இந்த ப்ராடக்ட் கிளாஸில் என்ன வச்சுருக்கோம்? ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது இல்லைங்களா? இங்கே வந்து கெட் டேட்டான்னு வச்சுருக்கோம். இந்த கெட் டேட்டாவில் வந்து வி ஆர் displaying whatever the content we have stored in the object, id, name, price. Probably you can also include stock also. ஸ்டாக்குங்கிற வேரியபிளை இங்கே வச்சுருக்கோம். அந்த ஸ்டாக்கை இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸ்டாக் ஸ்டாக் அதே மாதிரி செட் டேட்டா அப்படின்னு இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா? இதில் என்ன செய்கிறோம்? இதுலேயும் வி ஆர் ஹேவிங் த இன்ஃபர்மேஷன் அந்த டிஸ்பிளே பண்ணிவிட்டு என்டர் ஐடி, என்டர் நேம், என்டர் ப்ரைஸ்னு யூசருக்கு வந்து ப்ராம்ப்ட் மெசேஜஸ் டிஸ்பிளே பண்ணிவிட்டு வி ஆர் அக்செப்டிங் த டேட்டா அண்ட் வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் த ஆப்ஜெக்ட். ஓகே, அதாவது இன்ஸ்டன்ட் வேரியபிளில் வி ஆர் ஸ்டோரிங் இட். இப்போ வந்து அதுக்கு அடுத்தது ஐ எம் ஹேவிங் ஒன் சேல்ஸ் மெத்தட். இந்த சேல்ஸ் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சோல் டாட் ரைட் என்டர் குவான்டிட்டின்னு கேட்குறேன். என்டர் குவான்டிட்டி அப்படின்னா அந்த பர்சன் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ கவுண்டரில் வந்து எனக்கு 10 ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 ப்ராடக்ட் வேணும்னா கடைக்காரர் 10 ப்ராடக்ட் இருந்தால் தான் அதை கொடுக்க போகிறாரு இல்லைங்களா? இப்போ வந்து அவர்கிட்ட 20 ப்ராடக்ட் இருந்ததுன்னா 10 ப்ராடக்ட் கொடுத்துருவார். 20 ப்ராடக்ட் இல்லை, அவர்கிட்ட 8 ப்ராடக்ட் தான் இருக்குன்னா நீங்கள் 10 கேட்கும்போது அவரால் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? இன்ட் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டியை நம்ம வாங்கிட்டோம். இங்கே வந்து நான் செக் பண்ணுறேன், இஃப் குவான்டிட்டி இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டாக், நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை விட கேட்கப்பட்ட குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், த்ரோ நியூ அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன். இந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷனுங்கிறது நம்ம தான் எழுதுகிறோம். தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன் அலாங் வித் த .NET ஃப்ரேம்ஒர்க்கில் அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன் பை டிஃபால்ட்டாக ஒன்றும் வராது, அது நம்ம தான் எழுதியிருக்கோம். இங்கே வந்து அதுக்கு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணிடுறேன், ஈனஃப் ஸ்டாக் இஸ் நாட் தேர் அப்படின்னு ஒரு மெசேஜ். ஓகே, அது இன்னும் மீனிங்ஃபுல்லாக நீங்கள் எழுதலாம். இன்னும் எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிறதையும் அது கூட வந்து நீங்கள் கன்கார்டினேட் பண்ணி அனுப்பலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய பிஸ்னஸ் லாஜிக்கை டெவலப் பண்ணும்போது செய்யக்கூடியது. ஸோ இங்கே அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த கிளாஸ் எழுதுகிறோம். இங்கே வந்து கிளாஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அந்த கிளாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் இன்ஹெரிட்டிங் த எக்ஸப்ஷன் கிளாஸ். இதுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்போம், அதாவது எக்ஸப்ஷன் எல்லா வகையான எக்ஸப்ஷனுக்கும் பேரண்ட் எக்ஸப்ஷன் ஆர் பேரண்ட் கிளாஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸப்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ அதனால் வந்து அதிலிருந்து தான் இந்த எக்ஸப்ஷனையும் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். இதில் ஸ்ட்ரிங் மெசேஜ்னு ஒரு சின்ன வேரியபிள் வச்சுருக்கேன். அதை தவிர வி ஆர் ஹேவிங் ஏ கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணுறோம்? பேஸ் கிளாஸுக்கு மெசேஜை வாங்கி பாஸ் பண்ணிடுறோம். இங்கேயும் மெசேஜை வந்து வி ஆர் இனிஷியலைசிங் இட். தென் வி ஆர் சீயிங் பப்ளிக் ஓவர் ரைட் ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை ரிட்டர்ன் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க வந்து ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ். எக்ஸப்ஷன் கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணுங்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுங்க, ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வாட் வில் ஹேப்பன்? அந்த மெசேஜ் கிளாஸினுடைய ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு இட் இஸ் த்ரோயிங் த ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இதை நம்ம வந்து கேப்சர் பண்ணி we have to handle that okay exception. அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ ப்ரோக்ராம் உள்ளே போகிறோம். நமக்கு இந்த ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து we will remove this. இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ப்ராடக்ட் p equal to நியூ ப்ராடக்ட் கொடுத்துட்டோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ வாங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்? p.setData அப்படின்னு கொடுத்துட்டோம். வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்? p.setData
கெட் டேட்டா, அதில் என்னென்ன மெசேஜ் இருக்குது, டேட்டா இருக்குங்கிறத டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், பி டாட் சேல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அக்செப்டிங் த குவான்டிட்டி. அது வந்து இப்போ சேல்னு கால் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் த குவான்டிட்டி. உள்ளே வந்து குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த குவான்டிட்டி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு டிஸ்பிளே எனிதிங். சேல்ஸ் பாசிபிள்னு நம்ம வந்து மெசேஜ் வச்சுருக்கலாம், நம்ம வந்து எழுதலை. லெட் அஸ் ரைட் தட் ஆல்சோ ஹியர். இங்கே வந்து எல்ஸ் பார்ட்டில் console dot right line proceed with the sales னு போடுறேன். sales. So அதாவது குவான்டிட்டி இருந்ததுன்னா they can proceed with the sales. Otherwise they cannot proceed. It is going to throw that exception. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் என்டர் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம். 56 ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு வைக்கிறோம். ப்ரைஸ் வந்து 3500ன்னு வைக்கிறோம். ஸ்டாக் வந்து 12 இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து சேல்ஸுக்காக கேட்குறாங்க. நம்மகிட்ட வந்து 10 அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 15 அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் த்ரோயிங் த எக்ஸப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன், நம்ம கொடுத்த எக்ஸப்ஷன் பேர் வந்திருக்குங்களா. அதேமாதிரி நம்ம கொடுத்த மெசேஜ் இனஃப் ஸ்டாக் இஸ் நாட் தேர் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ட்ரை கேட்ச். இங்கே கேட்ச்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துங்க, இ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க. இங்கே வந்து யூ கேன் பிரிண்ட் வாட் எவர் த மெசேஜ் யூ வாண்ட். கன்சோல் டாட் ரைட் லைன் இ டாட் டு ஸ்ட்ரிங் ஆர் இ டாட், அதில் மெசேஜ் இருக்கும், மெசேஜ். ஓகேவா? ஸ்ட்ரிங். ஸோ இப்போ கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா we are going to have something 12 HDD 16 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 16ன்னு கொடுத்துட்டேன். ஸ்டாக் வந்து 10ன்னு வச்சுப்போம். இப்போ குவான்டிட்டி வந்து 12ன்னு கேட்டால் இனஃப் ஸ்டாக் இஸ் நாட் தேர், we are able to handle that exception இல்லைங்களா. இப்போ இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இட் இஸ் நாட் கோயிங் டு ரைஸ் தட் எக்ஸப்ஷன். குவான்டிட்டி 10ன்னு கொடுத்தோம்னா ப்ரொசீட் வித் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் கிரியேட் அவர் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் வி கேன் ஹேண்டில் இட். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிறையா நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸில் ப்ரோக்ராம் வரும்போது நமக்கு தேவையானதை நம்மளே எக்ஸப்ஷன்ஸ் எழுதி வச்சுட்டு அதில் வேலிடேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வி கேன் இன்கார்பரேட் இட். இட் வில் மேக் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மச் ஈஸியர் அண்ட் ஆர்கனைஸ்ட். அதுக்காக தான் வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம வி கேன் யூஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டாக போடுங்க. நிச்சயமாக எவ்வளோ விரைவாக எங்களால் ஆன்சர் பண்ண முடியுமோ ஆன்சர் பண்ணுறோம். அதே மாதிரி நிறையா விஷயங்கள், நிறையா புது புது டாபிக் வந்து நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோனுடைய விஷயங்கள், செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்க நன்றி.